ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோலாம் ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் பெருசாலாம் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல, பிகாஸ் கொஞ்சம் பிக்சர்ஸ் தான் வந்து கிடச்சிச்சு இல்லையா லாஸ்ட் ஷெடியூலில். அண்ட் இன்னைக்கு எபிசோடில், அதாவது நாளைக்கு நம்ம வீக்காவுடைய ஆனிவர்சரி இருக்குது, பட் இன்னைக்கு எபிசோட்லேயே பெரிய சம்பவங்கள்லாம் இருக்குது. ஏன்னா நமக்கு கிடைச்ச அந்த பிடிஎஸ் பிக்சர்லாம் பார்க்கும்போது காவேரி அண்ட் விஜய் இப்போ இருக்க அதே காஸ்ட்யூம், அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் குமரன் இருக்க காஸ்ட்யூம்லாம் நிறைய பிக்சர்ஸ் வந்து ஷேர் ஆகியிருந்துச்சு. எஸ்பெஷலி பசுபதி, அப்புறம் நம்ம சித்தப்பா, இவங்க கேரக்டரோடைய என்ட்ரி எல்லாம் இருக்குது. என்னுடைய குட்டி ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமுனா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட டெய்லரிங் ஷாப்பில் வச்சு சொல்லாமல் நேராக வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்க ஹோல் ஃபேமிலி மெம்பர் கிட்டயுமே சொல்கிறாங்க, இது வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், ஸோ 1 year கான்ட்ராக்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ஷாக்கில் கண்டிப்பாக நேராக எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்து காவேரி வீட்டுக்கு போவாங்க. அங்கே விஜய் இருக்க போகிறதில்ல. ஏன்னா விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த சர்ப்ரைஸ் செட்டப் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவர் வரத்துக்கு போயிருக்காரு. ஸோ அவர் வரத்துக்குள்ளேயே இங்கே வந்து சம்பவம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். அண்ட் விஜய் வரும்போது பெருசாக அங்கே சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இந்த நடுவில் பசுபதியும் சித்தப்பாவும் எப்படி வந்து சேர்ந்தாங்க, ராகினி வந்து இங்கே இந்த மேட்டர் தெரிஞ்சு இமீடியட்டாக கால் பண்ணி அவங்கள வர வச்சுட்டாங்களா, அது வந்து ஒரு குட்டி டவுட் இருக்குது. இல்லை அவங்களே எதர்ச்சியா வராங்களா அப்படின்றது தெரியல. ஸோ பசுபதி, ராகினி, சித்தப்பா இவங்கெல்லாம் சேர்த்து செம்மையாக உசுப்பேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபேமிலி மெம்பர்ஸை. அண்ட் இன்னொரு சைடு நம்ம பாட்டிக்கு தெரியாது இந்த விஷயம், தாத்தாக்கு தெரியும். பாட்டியுமே தெரிஞ்சு ஷாக் ஆக போகிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்த பிறகு விஜயை ஆளுக்கு கார்னர் பண்ணி பேச போகிறாங்க. விஜய் இல்லாமல் அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி காவேரி கிட்ட கேட்கும் போது ஆல்ரெடி காவேரி வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. நிறைய விஷயங்களை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு பல நாட்களாகவே. ஸோ இதெல்லாம் வச்சு யோசிக்கும் போது காவேரியுமே வந்து அவங்க அம்மாவுக்கு சாதகமாக ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படின்னு ஒரு குட்டி பயமுமே இருக்குது. ஏன்னா அதுக்காக தான் டீம் வந்து இவங்க விஜய் அண்ட் காவேரியை ஓப்பனாக பேசாமையே அப்படியே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்ட இன்னொரு விஷயம் வந்து செப்பரேஷன் எவ்வளோ நாளைக்கு இருக்கும். ஸோ செப்பரேஷன் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் ஷூட்டிங்கில் வெளியே எங்கேயுமே போயிட்டு ஷூட் பண்ணலை. ஸோ செப்பரேஷன் ட்ராக், அதாவது இந்த ஆனிவர்சரி டேக்கு முன்னாடி டே வரைக்கும் விஜய் வீட்டில் ஆஸ் யூஷுவல் ஷூட் போச்சு. அதுக்கப்புறம் காவேரியோட பிக்சர்ஸ் எல்லாமே சாரதா அம்மா இப்போ அவுட் ஹவுஸில் இருக்காங்க இல்லையா, அங்கேருந்து வந்து ஷேர் ஆச்சு. ஈவன் லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங், லாஸ்ட் ஷெட்யூல் January 13 முடிஞ்சிருச்சு. அதாவது பொங்கல் செலிப்ரேஷனுக்காக சீக்கிரமே முடிச்சிட்டாங்க. அப்போ கூட 2-3 காஸ்டியூமில் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி, நர்மதா பாப்பா, அப்புறம் காவேரி வந்து லாஸ்ட்டாக லைவ் வந்திருந்தாங்க 13th அன்னைக்கு. எல்லாமே வந்து சாரதா அம்மா வீட்டில் தான் இருந்து எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு காவேரி விஜய் விட்டு பிரிஞ்சு இங்கே வந்திருக்காங்க, அவங்க அம்மா வீட்டில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹோல் ஃபேமிலி மெம்பர்ஸுமே எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்காங்க. பட் இவங்க வந்து சடனாக வீட்டை விட்டு கிளம்பாம எப்படி இங்கேயே தங்க ஒத்துக்கிட்டாங்க, ஒரு வேளை தாத்தா வந்து இதில் ஏதாவது இன்வால்வ் ஆகியிருப்பாரா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. அதர்வைஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிடிஎஸ் வந்து ஷேர் ஆச்சு. நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிடிஎஸ். விஜய், குமரன் அண்ட் நிவின். விஜயும் குமரனும் அப்படி சமயம் முறைக்கிற மாதிரியும் நிவின் வந்து தடுக்கிற மாதிரியும் பின்னாடி ஒரு ட்ரக் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச கையோட மேபி அடுத்த நாளோ இல்லை அன்னைக்கு ஈவினிங்கோ வந்து கிளம்புறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அவங்க வீட்டை விட்டு. பட் இந்த காஸ்டியூம் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டான காஸ்டியூம். நிவின் ஆகட்டும், குமரன், விஜய் 3 பேருமே டிஃப்ரெண்ட் காஸ்டியூமாக இருக்குது. மேபி இது வந்து ஆனிவர்சரி டே அன்னைக்கு அவங்க கிளம்புற மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நிவின் தடுக்கிற மாதிரியும் அவங்க ஊரை விட்டு போகாமல் தடுத்து விஜய் நிறுத்தும் போது இந்த ஃபைட் சீன் மாதிரி சின்னதாக ஏதாவது எடுத்திருக்காங்க போல். அதுக்கப்புறம் தான் ஏதோ அவர் சமாதானம் படுத்துறாரா என்ன படுத்துறாருன்னு தெரியல. பட் ஊரை விட்டு அவங்க போகலை, விஜய் வீட்லேயே தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஐ மீன் அவுட் ஹவுஸ்லேயே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்க போகுது. இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கும்போது அங்கே சித்தப்பா வந்த உடனே விஜயோட பிஹேவியர் வெண்ணிலாவுக்காக அவர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாரதா அம்மாவாகட்டும், காவேரி ஃபேமிலி எல்லாருமே வந்து விஜய் மேலே ரொம்ப கோவப்படுவாங்க. எல்லாமே வந்து அவருக்கு அகைன்ஸ்டாக மாறிடும். அப்படியும் நம்ம யோசிக்கணும் இல்லையா, சடனாக சித்தப்பா வந்ததுமே விஜய்க்கு இம்மிடியேட்டாக மைண்டில் வர்றது வெண்ணிலா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் சித்தப்பா தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையிலும் விஜய் வந்து சித்தப்பாவுக்கு வந்து வெண்ணிலாவுக்காக தாக்குறாரு அப்படின்னு சொல்லி அப்படியும் வந்து அவங்க யோசிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. பட் என்ன இருக்குது, டீம் என்ன செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு பார்த்தா தான் தெரியும். பட் கண்டிப்பாக ஃபயரான எபிசோட்ஸ் இருக்குது, அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு எபிசோட்ல வந்து காவேரியோடைய அம்மா தான் சாரதா அம்மா வந்து காவேரிக்காக ஒரு சாரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா. பொங்கல் டைம்ல நான் அவ்வளோவா ஆக்டிவா இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் இப்போ தான் போயிட்டு நோட் பண்ண காவேரி அதே சேம் சாரி அண்ட் நாளையோட ப்ரிவியூவில் அவங்க ஒரு ஆரி பிளவுஸ்மே வச்சிருப்பாங்க. அதே சேம் பிளவுஸ் அண்ட் சாரியில் அவங்க வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ரீல்ஸ் வந்து பொங்கலுக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ரீல்ஸ் ஷேர் பண்ணும்போது அவங்க காவேரி லுக்கில் இல்லைனாலும் இந்த மாதிரி நிறைய டைம் அந்த லெஹங்காலாம் போடும்போது கூட காவேரி லுக்கில் தனியாக போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தனியாக அந்த ப்ரொமோஷன் பண்ணுவாங்க இல்லையா அவங்க சாரி ஸ்பான்சர், அதெல்லாம் அதுக்காக தனியாக ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த சாரி அப்கமிங்கில் வருமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ஆனிவர்சரிக்காக அழகாக எடுத்திருக்காங்க, ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. அது வந்து எபிசோடில் வந்து நல்லா தான் இருக்கும்.
இப்போ இருக்க கண்டிஷனில் அவங்க ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தெரியல. பார்க்கலாம் இன் ஃபியூச்சரில் நடக்குதான்னு. அண்ட் எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாரும் கூட ஷேர் பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த செப்பரேஷன் டைமில் பிரியமானவளே மூவி மாதிரி ப்ரெக்னன்சி ட்ராக் வருமா அப்படின்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. எனக்கு வந்து மேபி அதே மாதிரி கொண்டு போவாங்கன்னு எனக்கு தோணலை. ப்ரெக்னன்சி ட்ராக்கு என்ன இவ்வளோ அவசரம், மெதுவாக ப்ரெக்னன்சி ட்ராக் வரட்டும். பட் மேபி அப்படியும் யோசிக்கலாம். ப்ரெக்னன்சி ட்ராக் அந்த பிரிஞ்சிருக்கிற டைமில் வந்துச்சுன்னா இன்னும் அவங்களுக்குள்ள லவ் அண்ட் அஃபெக்ஷன் வரும் அப்படிலாம் கூட நீங்கள் யோசிக்கலாம். பட் எனக்கு என்னன்னா இந்த செப்பரேஷன் ட்ராக் கண்டிப்பாக காவேரிக்கு விஜய் மேலே அவ்வளோ லவ் இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து அவங்க அம்மாவை விட அதிகமான லவ் விஜய் மேலே இருக்குது அப்படின்னு நேற்று கூட சொல்லியிருந்தாங்க. அண்ட் விஜய் பற்றி சொல்லவே தேவையில்லை, எவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ண ட்ரை பண்ணாருன்னு. பட் சர்ப்ரைஸ் எல்லாம் சொதப்பல் ஆயிடுச்சு விஜய்க்கு, ஏன்னு தெரியல. பட் இது எல்லாமே வந்து தாத்தாவுக்கு தெரியும். அவர் சர்ப்ரைஸ் கொடைக்கானல் கூப்பிட்டு போகலான்னு நினச்சது, அப்புறம் ஆஃபீஸில் போயிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், எம்டி ஆக்கணும்னு நினச்சது எல்லாமே தாத்தாவுக்கு தெரியும். ஸோ மேபி இன் ஃபியூச்சரில் தாத்தா மூலமாக காவேரிக்கு தெரிய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த விஜய் வந்து அழுதுகிட்டே வந்து தாத்தா மேலே படுத்திருக்கிறது வந்து அந்த ஆனிவர்சரிக்கு முன்னாடி நாள் இந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்ச அன்னைக்கு நைட், காவேரியை விட்டு பிரிஞ்ச அன்னைக்கு நைட் இருக்கிறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்குது. காவேரி போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் படுத்துட்டு அழறாரு. தாத்தா கன்சோல் பண்ணி ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஸோ இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஆனால் முக்கியமான பாயிண்டை விட்டுட்டு இந்த செப்பரேஷன் அப்போ ப்ரெக்னன்சி இருக்குமா அப்படின்னு கேட்ட எல்லாருக்குமே எனக்கு என்ன ஆசை, ஐ மீன் ஜஸ்ட் நான் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த குட்டி செப்பரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க எல்லாரும் ஒருத்தவங்களை புரிஞ்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கன்வின்ஸ் ஆன பிறகு நம்ம வீக்காவுக்கு ரீமேரேஜ் நடக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது கான்ட்ராக்ட் மேரேஜாக நடந்துச்சு. அதுவும் யாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் அந்த டைமில் ஒருத்தவங்க புரிஞ்சுக்காம ஒருத்தவங்க பிடிக்காம தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேரும் அவ்வளோ லவ்வோடு இருக்கும்போது ஹாப்பியாக வந்து ஒரு மேரேஜ் ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி நடந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா விஜய் அண்ட் காவேரியா அந்த மன கோலத்தில் சந்தோஷமான முகத்தோட அந்த கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு குட்டி ஆசை இருந்துச்சு. ஸோ உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி ஆசைகள் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இந்த ஆசை இருக்குது. அதுக்கப்புறம் மெதுவாக அவங்களுடைய ப்ரெக்னன்சி ட்ராக் வரட்டும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். நடுவில் இந்த வெண்ணிலா ட்ராக்கு. ஸோ வெண்ணிலா எப்போ க்யூர் ஆவாங்க, மேபி வெண்ணிலா வந்து சித்தப்பாவை பார்த்ததும் க்யூர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அதிர்ச்சியில் கூட அவங்க க்யூர் ஆகலாம். அதர்வைஸ் இன்னும் சிலர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுங்க வெண்ணிலாவும் நிவினும் சேர்த்து கூட விஜய் அண்ட் காவேரியை சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக நிவின் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படின்றது மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஸோ இது வந்து லாங் ரன்னிங் ஸ்டோரியாக இருக்க போகுது. இவ்வளோ சீக்கிரத்தில் எண்ட் ஆகாது அப்படின்றதும் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால வெண்ணிலாவுக்கு பேர் மாதிரி யாரையாவது கொண்டு வராங்களா அப்படின்றதுலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம எல்லாரும் கெஸ் பண்ணாமல், அதாவது நிறைய ஃபேன்ஸ் கெஸ் பண்ண மாதிரி பிரியமான ஸ்டைலில் இந்த செப்பரேஷன் அப்போ ப்ரெக்னன்சி ட்ராக் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதர்வைஸ் இப்போதைக்கு ப்ரெக்னன்சி ட்ராக் வேண்டாம். இவங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சேர்ந்து, அதாவது தனிமை, அதாவது பிரிஞ்சு இருக்கும்போது தான் நிறைய லவ் வந்து இன்னும் அவங்க ரெண்டு பேர் மேலேயும் லவ் வச்சிருக்காங்க அப்படின்றது அந்த லவ்வோடைய டெப்த் வந்து அவங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேரும் அந்த மிஸ் பண்ணுற அந்த ஃபீலிங்ஸை வந்து வேறு லெவலில் காட்டி நம்மளையுமே வந்து ஃபீல் பண்ண வைக்க போகிறாங்க. ஸோ ரெண்டு பேருடைய அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸ், லவ் ஃபீலிங்ஸை வந்து அழகாக காமிக்கணும் டீம் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது. நிஜமாவே ஒரு சின்ன செப்பரேஷன் தேவைப்படுது. பிகாஸ் செப்பரேஷன், அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குட்டி சண்டை போட்டு கொஞ்ச நாள் பேசாமல் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சேரும் போது இன்னும் வந்து அதை பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். இன்னும் நிறைய லவ்வோட அவங்க வந்து சேருவாங்க. ஸோ அந்த சீன்ஸ்லாம் அழகாக அவங்க வந்து காமிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சிலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு எனக்கு தோணுது. மேபி வந்தாலும் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. அண்ட் நிறைய பேருக்கு இருந்த டவுட் வந்து பிகே பாரதி கண்ணம்மா மாதிரி லாங் செப்பரேஷனாக இருக்குமான்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி பிரவீன் சார் கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வீக்கா ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு அவங்க கமெண்ட் எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு லாஸ்ட் ஷெடியூலுக்கும் இந்த ஷெடியூலுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெரிய செப்பரேஷன் வராது, சின்ன செப்பரேஷனாக தான் இருக்கும். பட் அந்த சின்ன செப்பரேஷனே ரொம்ப நாளைக்கு காட்டுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப லென்த்தியாக போகுது. இது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானுமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.